ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில் பாமகல 2 தரப்பினர் மாறி மாறி என்ன பண்ணாங்க, பொதுக்குழு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இதில் அன்புமணி தரப்பு இன்றைய தினத்தில் பொதுக்குழு என்ன பண்ணியிருக்காங்க, நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இந்த பொதுக்குழு நடத்த வேண்டாம் அப்படின்னு ஐயா ராமதாஸ் தரப்புல இருந்து ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணுது சென்னை உயர்நீதிமன்றத்தில். இதை விசாரிச்ச நம்ம நீதிபதி ஐயா அவர்கள் என்ன பண்ணாரு, ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன பண்ணாரு, 2 பேரும் நான் வந்து சந்திக்கணும் அப்படின்னு ஒரு என்ன பண்ணாரு, ஒரு கோரிக்கை ஒன்று வச்சாரு. இது வந்து நான் 2 பேர்கிட்டையும் சமரசம் பேசணும். ஏன்னா ஈகோ அப்படின்ற ஒரே ஒரு பிரச்சனை தான் 2 பேரையும் பிரிச்சு வச்சிருக்கு. 2 பேரும் நேர்ல சந்திச்சு பேச வச்சுட்டோன்னா இந்த ஈகோ அப்படின்றது தீக்கு போட்டா இந்த கட்சி ஒன்றாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன சொன்னாரு, கருத்து சொன்னார். ஆனா இதுல ஐயா ராமதாஸ் தரப்புல இருந்து கலந்துக்க முடியாது. ஏன்னா உடல்நிலை கருதி தைலாபுரத்துல இருந்து உடனடியாக இங்க வர முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் வந்து கலந்துக்கலாரு. சொன்ன உடனே அன்புமணி போய் என்ன பண்ணாரு, கலந்துக்கிட்டார். சோ அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, அன்புமணி அவர்கள் பொதுக்குழு நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஐயா ராமதாஸ் அவர்கள் கொடுத்த புகாரின் நிமித்தம், வழக்கு நிமித்தம் அன்புமணி பொதுக்குழு நடத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனா உடனே ஐயா அன்புமணி அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல உங்களுக்குள்ள போட்டியே கிடையாது. இப்போ நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் நினைச்சிருந்தா இந்த பொதுக்குழுவே நடத்த முடியாத அளவுக்கு எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணிருக்கணுமோ ஃபைட் பண்ணிருக்கலாம். சோ இவங்களுக்கு ஒரு ஜர்க்கு கொடுக்கணும்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் உயர்நீதிமன்றம் வந்து என்ன பிரச்சனை, கொடுத்த வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். இதுல வந்து யாருக்கு அதிகாரம் இருக்கு, பாமகவுடைய பைலா என்ன, அதெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணல, விசாரிக்கவே இல்லை. இவங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்க, வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு. அப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் வர விருப்பம் இல்லாததுனால, அதை உடல்நிலை சரியில்லாததுனால வர முடியாததுனால அன்புமணி அவர்களுக்கு நடத்திக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஐயா அன்புமணி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, கண்ணியத்தோட இந்த பொதுக்குழுவை நடத்தி இருக்கிறாரு அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க சொல்றாங்க. உண்மையும் அது கூட தான். ஏன்னா கிட்டத்தட்ட 40 பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டேஜ் மேல சேர் போட்டுருக்காங்க. ஐயாவுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா தனியா ஐயா எப்படி உட்காருவாரோ அதே மாதிரி டீபாய் போட்டு ஐயாக்குன்னு வருவாரு அப்படின்னு நினைச்சு ஒரு ஷேரை போட்டிருக்காங்க. இது ஒரு விதத்துல ஒரு டிராமா கூட. ஏன்னா ஐயாவை மீறி இங்க பொதுக்குழு நடந்துருச்சா, ஏன்னா நாளை பின்ன வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போனாங்களே, அவருக்காக நாங்க சீட்டு போட்டோம் சார், அவர் வரல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம்ல. அந்த ஒரு ரீசனுக்காகவே இங்க ஐயாவுக்காக தனியா சேர போடப்பட்டது அப்படின்னு ஐயா அன்புமணி அவர்கள் டிராமா பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே ஐயா வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், பொதுக்குழுவை நடத்தி இருக்க கூடாது. முறைப்படி நிறுவனருடைய அழைப்பின் நிமித்தம், நிறுவனருடைய அறிவுறுத்தலின்படி நீங்க பொதுக்குழு நடத்தியிருக்கணும். ஐயா அவர்கள் பொதுக்குழு நடத்த போறாரு அப்படின்னு சொன்னோம், போட்டி பொதுக்குழுவை தான் இப்ப அன்புமணி அவர்கள் நடத்தியிருக்கிறார். இந்த பொதுக்குழுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நாளை பின்ன அப்படின்னு இப்போ அதிமுக அப்படி ஒரு பொதுக்குழு நடத்திச்சு. பொதுக்குழு நடத்தி ஓபிஎஸ் என்ன பண்ணாரு, போனாரு. போய் அவர் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொதுக்குழுவா இங்க நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்காகவே ஐயாவுக்காக தனியா ஒரு சேர் போட்டோம். நாங்க போட்டோம், அவரு வரல, நாங்க என்ன பண்ண முடியும், நாங்க எல்லாமே சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு நாங்க என்ன பண்ண செஞ்சிருக்கோம். ஐயா வரல, நாங்க என்ன பண்ண முடியும், பாருங்க வீடியோ இருக்கு, பதிவு இருக்கு, நாங்க சேர் போட்டோம், அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சிலமான செட் ஆஃப் டிராமா அன்புமணி அவர்கள் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது மாத்திரம் இல்லாம 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட பிறகு பாமகக்குள்ள உட்கட்சி தேர்தல் நடக்க போகுது. அது வரைக்கும் இப்போ தலைவர் வந்து அன்புமணி அவர்கள் தான் அப்படின்றத பொதுக்குழுல தீர்மானம் நினைச்சிருக்காங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, கடந்த மே மாதத்தோட தலைவர் பதவி, பாமகவில் இருக்கிற அன்புமணி தலைவர் பதவி நீங்கிருச்சு, முடிஞ்சிருச்சு, காலாவதி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. உடனே இங்க என்ன சொன்னாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவர் வந்து தலைவர் தான், அடுத்த பொதுக்குழு தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவர், அவருக்கு மே மாசம் 28ஆம் தேதிலாம் இல்லை அப்படின்னாங்க. அப்ப எதுக்கு இப்ப நீங்க திருப்பி பொதுக்குழு கூட்டி தலைவர் பதவி நீட்டிக்கப்படுது அப்படின்னு எதுக்கு சொன்னீங்க? உங்களுக்கு தான் தலைவர் பதவி முடியலையே சார், அப்ப எதுக்கு நீங்க தலைவர் பதவி நீட்டிக்குது? ஒரு முரண்பாடு இவங்க என்ன பண்ணது இருக்குது. சோ இங்க வந்து ஐயாவை முந்தி கொள்ளணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க போட்டி பொதுக்குழு நடத்தி அன்புமணி அவர்கள் என்ன பண்ணாரு, ஒரு சில செட் ஆஃப் டிராமா பண்ணிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம அவர் என்ன சொல்றாரு, ஐயா நினைப்புப்படி 2026 கூட்டணி அமைப்போம், ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி. சரி, ஐயா என்ன நினைச்சாரு,
யாரு கூட கூட்டணி போகணும்னு நினைச்சாரு? ஏடிஎம்கே கூட கூட்டணி போகணும்னு நினைச்சாரு. அன்புமணி அதை ஆரம்பத்துல செஞ்சிருக்கலாமே. அதை நீங்க அப்பவே செஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறாதே. ஐயா ராமதாஸுடைய கூற்றுப்படி, அவருடைய கருத்துப்படி, அவருடைய திங்கிங் படி நாங்க கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்ற அன்புமணி இத முதல்ல செஞ்சிருக்கலாமே. சண்டை பிரச்சனை வந்தே இருக்காத, பிரிஞ்சே இருக்காத, ஏன் இது அப்ப செய்யல இப்ப செய்யறீங்க அப்படின்ற நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது மாத்திரம் இல்லாம ஐயா அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு விரும்பினாரு. அத அன்புமணி அவர்கள் அப்ப வெறுத்தாரு. ஏன்னா அப்போ அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சிருந்தாங்க, ஒன்னா சேரல. அதனால அன்புமணி அவர்கள் பாஜக கூட தான் கூட்டணி அப்படின்னாரு. ஐயா அவர்கள் அதிமுக கூட தான் கூட்டணி அப்படின்னு. இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்ப நீங்க பாஜக கூட கூட்டணி சேர்ந்தானே, அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தானே, ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிட்டாங்க. இப்ப அதை மெயின் பண்ணி தான் அன்புமணி அவர்கள் என்ன சொன்னார்னா, ஐயா எதை நினைச்சு கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாரோ அந்த கட்சியோட தான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மனம் திறந்து பேசுறாரு. அப்ப பேசல, ஏன்னா அதிமுகவும் பாஜக பிரிஞ்சிருந்தாங்க. இப்போ ஒண்ணு சேர்ந்ததுனால இப்ப வந்து இப்ப ஐயாவுடைய பிளானே வேற. என்னவா போயிருச்சுன்னா, திமுக பக்கம் போகலாம் அப்படின்னு. இப்போ இவர் என்ன சொல்றாரு, திமுக அரசு வரவே கூடாது, பாஜக அதிமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அதே ஸ்டாண்ட தான் அன்புமணி அவர்கள் விடுக்கிறார். ஒரு சில கட்சி இங்க ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனா அது திமுக அடுத்த ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமா அன்புமணி அவர்கள் சொல்றாரு. இதன் மூலியமா அன்புமணி அவர்கள் சொல்ற மெசேஜ் என்ன, அதிமுக பாஜக கூட்டணியில தானா போய் சேருவேன். ஏன்னா இவங்களுடைய கொள்கை என்னவா இருக்கு, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, அந்த ஒரு கொள்கையா தான் இவங்க கொள்கையே இருக்கு. சோ அந்த கொள்கையின் அடிப்படையில நான் வந்து என்ன பண்ண போறேன், பாஜக அதிமுக கூட தான் கூட்டணி வைக்க போறேன், திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் அன்புமணி ஒரு கமா வச்சு பேசுறாரு. ஆட்சியை பிடிப்போம் அப்படின்றாரு. யார கூட ஆட்சியை பிடிப்பீங்க? இப்ப பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சியே பிடிக்காது, அது நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு நம்மளுக்கு. ஏன்னா அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது இப்பவே நம்ம கண்ணு முன்னாடியெல்லாம் போயின்னு இருக்கு, ஒவ்வொரு சம்பவமா நடந்துட்டு இருக்கு. அதனால இவங்க ஆட்சியை பிடிப்பாங்களான்னா பிடிக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒண்ணு இருக்கு. சோ இதனால இங்க கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு கருத்தை பாஜக முன்வைக்குது. இன்னொரு கட்சி என்னன்னா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நாங்க பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுது சொல்லுது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போறாரா அப்படின்ற ஒரு கருத்தும் நம்ம இங்க பார்க்கப்படுது. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பாஜக கிட்ட அதிமுக எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோ அதே போலதான் பாஜக கிட்ட அன்புமணி அவர்கள் மாட்டி இருக்கிறார். ஒருவேளை பாஜக கூட்டணியை தவிர்த்துட்டு இப்ப இவர் வெளியே போனார்னா பாஜக என்ன பண்ணும், அல்லேக்கா என்ன பண்ணும், அன்புமணியை பிடிச்சி திகார் ஜெயில போட்டுரும். ஏன்னா ஏகப்பட்ட வழக்குகள் குளறுபடிகள் அன்புமணி அவர்கள் செஞ்சதுனால அந்த வழக்குடைய கேஸ் எல்லாம் பாஜக கிட்ட இருக்கு. இப்போ வட மாவட்டங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாமகவுக்கு பெரும்பாலான வாக்கு சதவீதம் இருக்கு. ஆனா இது இப்ப பிரிஞ்சு இருக்கு. இது தேர்தலுக்குள்ள ஒன்னாயிரணும் ஒண்ணு. ஏன்னா பாஜகவும் அதிமுகவும் கம்பல்சரி சொல்லிட்டாங்க, அப்பாவோட வாங்க, அப்பா இல்லாம நீங்க தனியா வராதீங்க, தனியா வந்தா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ வந்தா அப்பாவோட தான் அன்புமணி அவர்கள் போகணும், வேற வழியே ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா பாஜக திட்டவட்டமா சொல்லிட்டாங்க, ஏடிஎம்கேவும் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க, அப்பாவோட வாங்க சார், இல்ல கட்டி வராதிங்க. ஏன்னா அன்புமணியை காட்டிலும் ஐயா ராமதாஸ் அவர்கள் யாருக்கு கை நீட்டுறாரோ, வட மாவட்டங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயா யாருக்கு கை காட்டுறாரோ ஓட்டுகள் எல்லாம் என்ன பண்ணும், அங்கதான் வன்னிய சங்கமா இருக்கட்டும், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகம் எல்லாமே என்ன பண்ணும், அந்த ஓட்டு ஐயா யாருக்கு காட்டுறாரோ அவருக்கு தான் போகும் அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இப்போ கள நிறவரத்தை அதான் இருக்குது. அப்படி இருந்தும் ஐயாவை மீறி நீங்க செயல்பட்டுருவீங்களா அப்படின்னா, இப்போ பொதுக்குழு நடத்தி ஐயாவை ஒரு சில டிராமாக்களை செலுத்தி ஐயாவை ஏமாத்தணும், மக்களை ஏமாத்தணும், சமுதாயத்தை ஏமாத்தணும் அப்படின்னு அன்புமணி அவர்கள் என்ன பண்றாரு, இப்போ ஒரு செட்டப், ஒரு பொதுக்குழுவை, போட்டி பொதுக்குழுவை தேர்ந்தெடுத்துறாரு. இது அடுத்த கட்ட லெவலுக்கு ஐயா எப்படி எடுத்துட்டு போவார்னா, இது மேல் அப்பீல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பொதுக்குழு அன்புமணி அவர்கள் கூட்டியிருக்கிறார். இதை பத்தி உனக்கு கருத்து என்ன அப்படின்னு ஐயா ராமதாஸ் கிட்ட இருக்கும்போது, சிம்பிளி வெஸ்ட், சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டாப்ல மனுஷன். ஏன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா அரசியல்ல
எப்பேற்பட்ட விதத்துல அவர் என்ன பண்ணிருப்பாரு, உலாவி வந்திருப்பாரு. எவ்வளோ பெரிய எல்லாம் என்ன பண்ணிருப்பாரு, சமாளிச்சுட்டு வந்திருப்பாரு. அப்பேற்பட்ட மனுஷங்கிட்ட நீங்க ஆட்டம் கொடுக்குறீங்கன்னா நீங்க என்னவா இருக்கிறீங்க அப்படின்றதா நம்மளுக்கு ஒண்ணும் புரியவே இல்லை. ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க, பொதுக்குழுல சொல்றீங்க, ஐயாதான் எங்கள் குல தெய்வம், ஐயாதான் எங்களுக்கு வழிகாட்டி, ஐயாதான் எங்களுக்கு எல்லாமே, ஐயாவுக்காக நாங்க தனியா சேர் போட்டிருக்கோம், அவர் வருவாருன்னு நினைச்சோம். இது எல்லாமே நீங்க சொல்றீங்களே கண்டி, செயல்ல எங்க? டைரக்டா போனீங்களா? ஐயாவுக்கு அழைப்புதல் கொடுத்தீங்களா? இல்ல ஐயா அறிவுறுத்தல்படி நீங்க பொதுக்குழு கூட்டுனீங்களா? இல்ல ஐயா தான் உங்களை பொதுக்குழு கூட்ட சொன்னாரா? நம்மளுக்கு கேள்வி கேட்க தோணல சார். இவங்க மேடைகள்ல ஒரு பேச்சு பேசுறாங்க, அந்த செயல்களை ஏன்னா மக்கள் மத்தியிலும் சமுதாயத்தினர் மத்தியிலும் இவங்க போடுகிற வெளிவேஷம், அதாவது அன்புமணி தரப்பு போடுகிற வெளிவேஷம் வெட்ட வெளிச்சமா தெரியுது. என்ன சொல்றாங்க, திலகபாமா முதற்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிலர் ஐயாவை என்ன பண்றாங்க, சிண்டு முட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த தூண்டி விடுற வேலையை ஒரு சிலர் செய்யறாங்க. அதன்படிதான் இங்க பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை ஈஸியா நாங்க கடந்து வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. கடந்து வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அன்புமணி தரப்பு என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்வி. இதுல வேற 100% நிர்வாகிகள் அங்க பிரசன்ட் ஆனாங்க, பொதுக்குழுல பிரசன்ட் ஆனாங்க அப்படின்ற தகவல் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு பொய் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இங்க ஐயா ராமதாஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொதுக்குழு செல்லாது, இந்த பொதுக்குழு உண்மையிலே பாத்தீங்கன்னா அவங்க தீர்மானங்கள் ஏற்ற தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு செல்லாது அப்படின்னு இங்க ஐயா ராமதாஸ் தரப்புல இருந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க. எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு மகளிர் மாநாடு இருக்கு, மகளிர் மாநாடு முடிஞ்ச உடனே பொதுக்குழுவை நாங்க கூட்டுறோம், அந்த பொதுக்குழு தான் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு நடத்தப்படுகிற ஒரு பொதுக்குழு அப்படின்றத அங்க சொல்றாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிராமா போட்டாங்க. அன்புமணி தரப்பு என்ன சொல்லிட்டாங்க, அன்புமணி தான் 2026 உட்கட்சி தேர்தல் நடக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவர், வடிவேல் ராவணன் தான் பொதுச் செயலாளர், திலகபாமா தான் பொருளாளர் அப்படின்னு ஒரு பொதுக்குழுவை அவங்க கூட்டிட்டாங்க. இப்போ அடுத்து ஐயா அவர்கள் கூட்ட போகிற ஒரு பொதுக்குழு, அந்த பொதுக்குழுல ஐயா அவர்கள் என்ன பேச போகிறார், யார தலைவரை அறிவிக்க போகிறார், யார பொதுச் செயலாளர் ஏன்னா ஐயா ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு, இவங்க தான் பொதுச் செயலாளர், இவங்க தான் பொருளாளர்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, திலகபாமா வடிவேல் ராவணரை தூக்கிட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. அவங்கள தான் தீர்மானத்துல கொண்டு வர போறதா தகவல் இருக்கு. இதை தவிர்த்துட்டு இன்னும் பல தகவல்கள் இங்க வரலாம். ஏன்னா செயல் தலைவர் அப்படின்னு அன்புமணியை இந்த நாள் வரைக்கும் சொல்லிக்கிட்டு வர்றார். ஆனா அன்புமணி அவர்கள் இதை ஏற்க மறுக்கிறார். இதனிடையில ஒருவேளை கட்சியை விட்டே தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் அரசல் பரசலா பேசுகிறாங்க ஐயா கூட்டுகிற பொதுக்குழு. இதை தவிர்த்துட்டு காந்திமதி தன்னுடைய மகளை கொண்டு வரப்போகிறார், அன்புமணி அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல தன்னுடைய மகளை கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறார் பொதுக்குழுல அப்படின்னும் தகவல் வந்து இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இந்த பாமகல இருக்கிற இந்த பிரச்சனை பிரிவுகள் தேர்தலுக்குள்ள சரி செஞ்சிடணும் அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, விரும்புறாங்க. இது அதிமுக தரப்புல இருந்து சரி, பாஜக தரப்புல சரி, யாரு கூட இவங்க கூட்டணி வைக்க போறாங்களோ அந்த கூட்டணிக்குள்ள கட்சிகள் என்ன பண்றாங்க, எல்லாருமே இது ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, எதிர்பார்க்கறாங்க. ஒருவேளை இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள ஒரு முடிவுக்கு வரலனா கண்டிப்பா இது 2 பாதியா பிரியும். 2 பாதியா பிரிகிற டைம்ல ஐயா அவர்கள் யார் பக்கம் இருக்க போகிறார், இப்ப அன்புமணியை கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு பாஜக கூட தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஐயா அவர்கள் நிக்க போகிற இடத்துலதான் வட மாவட்டத்துல ஓட்டுகள் செதறும். வன்னியர் சமுதாயத்தின் ஓட்டுகள் பாதிக்கு பாதி பிரிஞ்சு யாருக்கு போக போகுது அப்படின்றது தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. என்ன நடக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம். திடீர்னு இவங்க 2 பேரை சந்திச்சு கை கோர்த்துட்டு வன்னிய இனத்துக்காகவே என்ன பண்ணலாம், ஒன்ன சேரலாம். இல்ல நான் எடுத்த முடிவுல உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவும் அன்புமணி அவர்களும் இருக்கலாம், செயல்படலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பல விஷயங்களை நம்மளுக்கு உணர்த்துது அப்படின்றத மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஐயா ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழு நடக்கும் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே நான் பொதுக்குழு நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழு நடத்தி காட்டி இருக்கிறார் அன்புமணி அவர்கள். இதுல ஐயாவுக்காக தனியா சேர போட்டிருக்கிறேன், ஐயா தான் என் குல தெய்வம், ஐயா தான் என் வழிகாட்டி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.